மட்டும் ஜெபம் பண்ணேன். ஆனால் அந்த கட்டி மேலேயே வச்சு ஜெபம் பண்ண சுத்தமாக கரைஞ்சிட்டு இருக்கு, அந்த இடமே இல்லை. ஆசீர்வதிக்கணும். உடம்புலாம் 3 நாளாக அலர்ஜி மாதிரி இருந்தது. இப்போ ஐயா சொன்னாங்க அலர்ஜி உள்ளவங்க யாருக்கா இருக்குது வாங்க அப்படி நின்றுங்க. நாங்கள் நின்றேன். ஆனால் இப்போ வந்து அலர்ஜி எதுவுமே இல்லை. இப்போ உடம்பு ஃப்ரீயாக இருக்கும். என்ன அலர்ஜி எத்தனை நாள் இருந்தது? 3 நாளாக உடம்பு தடுப்பாக அலர்ஜியாக இருந்துச்சு. அரிச்சிச்சு உடம்புலாம் எங்க இருந்து? ஷோல்டர்ல இருந்தா? மூஞ்சி கை கால்லாம் உடம்புலாம் எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல, அரிப்புள்ள நல்லா. ஐயாவும் அம்மா புதன்கிழமை வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் ரொம்ப நான் மனசு உடஞ்சி போய் உக்காந்துருந்தேன். ஏற்கனவே எனக்கு வந்து ரொம்ப முடியாமல் நான் பசங்களாண்டெல்லாம் புலம்புவேன். இப்படியே போகிறேன் எங்கன்னா செத்துடலாமா, வீட்டிலே இருக்க எனக்கு பிடிக்கல, இப்படியெல்லாம் சொல்லி புலம்புவேன் பசங்களாண்ட. அன்றைக்கி அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வரும்போது என் பொண்ணு சொன்னான், இதுமாரியெல்லாம் அம்மா சொல்கிறாங்க ஐயா, அவங்க என்னன்னு தெரிலன்னு சொன்னாங்க. அப்போது ஐயா என் தலையில் வச்சு ஜெபம் பண்ணார். அப்போ எனக்கு ஏகப்பட்ட செய்வு நல்லா இருந்தது. ஐயா என் கட்டுங்களை உடச்சி ஜெபம் பண்ணார். அன்றைக்கி தான் நான் அன்னிலேருந்து இது வரையும் எப்போமோ நைட்டில் படுத்தேன்னா தூக்கமே வராது, பிறண்டு படுப்பேன். அன்னிலேருந்து நைட்டு 10 மணிக்கு படுத்தேன்னா காலைல 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சிக்குவேன். பயங்கர விடுதலை. வேலை மேலே நின்றுக்கினே இருந்தேன். என்னை ஏதோ பிடிச்சி தள்ள மாரி அப்படியே விழுந்தேன். நான் விழுந்த உடனே எனக்கு இந்த காலில் அப்படியே வீக்கமாயிடுச்சு. இந்த சோல்டு சுத்தமாக வரல எனக்கு. இது எப்போ? பசங்களாண்டெல்லாம் காட்டினேன். அப்படியே ஒரு மாதிரி கண்ணி விழுந்து எனக்கு வந்து காலில் வச்சு ஜெபம் பண்ணிங்க. என்னவோ என் காலை விட்டு ஓடுற மாரியே இருந்தது. அப்படியே இப்போ என் காலை விட்டு ஓடின மாரியே இருந்தது. என் உடம்புல இருந்து அப்படியே எலும்புங்கள்லாம் ஒரு மாதிரி குலுக்கின மாரி இருந்தது எனக்கு. அப்புறம் இப்போ நான் ஃப்ரீயாகவே ஆன மாதிரி இருக்குது. என்னவோ உடம்பு. எத்தனை வருஷமா பாடுபட்டு? எனக்கு வந்து இப்போ ஒரு 6 மாசமா உடம்பே ஒரு மாதிரியாக தான் இருந்தது. ஆனால் அன்னி விழுந்ததுலேருந்து ரொம்ப உடம்பு சுத்தமாக என்னால் முடியலம்மா. பசங்களாண்ட சொல்லுவேன், எதனா ஒரு வேலை சொன்னால் கூட சந்தியாண்ட என்னால் முடியலடி, எங்கன்னா போயிடலாமான்னு இருக்குதுன்னு கூட நான் சொல்லுவேன் அவளாண்ட. அவள விடுமா, நீ எப்போ பார்த்தாலும் இதே சொல்லுவேன்னு என்னை ஒரு மாதிரி எப்பவுமே பேசுகிற மாரி பேசுவா. அன்றைக்கி நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனதுலேருந்து உடம்பு கொஞ்சம் இதுவாக இருந்தது. இப்போ வந்து சுத்தமாக எனக்கு விடுதலையே கிடச்சிச்சு. ஐயா வந்து பக்கத்தில் வரும்போதெல்லாம் எனக்கு கொமட்டிக்கிட்டே இருந்தது. நீங்கள் வர 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 எனக்கு என்னவோ உள்ள இந்த இடத்துல கையை விட்டு அப்படியே கலரி கொமட்டுற மாதிரி அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. நீங்கள் ஒரு 3 பேருக்கு என்னை தாண்டி ஜெபிக்கிறீங்க, அப்போவே எனக்கு கொமட்ட ஆரம்பிச்சுன்னே இருக்குது. அப்போவே எனக்கு ஆண்டவர் தொட்டுன்னு இருக்காரு, விடுதலை எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்காரு. இருந்தாலும் எனக்கு ஒரு அடி வயிறு வேரோடு அப்படியே பிடிங்கி எடுத்துகிட்டு வந்து வாமிட்டு மூலியமாக வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அது விழுந்த உடனே எனக்கு அப்படியே கீழே விழுந்த உடனே ஏஞ்சி நிற்கிற என்னோட உடம்பு சரிகளை எல்லாமே ரொம்ப பலவீனங்களாக விலகி ஆண்டவர் லேசாக இருக்குது. என் சரிகளுமே எந்த ஒரு வெயிட்னஸும் இல்லவே இல்லை. இங்கே வரும்போது கால் வலி, நடக்கவே முடியாது, எழுந்திருக்க முடியாது, உட்கார முடியாது, எதுவும் முடியாது. பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு. இப்போ நான் நடக்கிறேன் நல்லா. கால் வலி, முட்டி வலி இல்லை. 4 ஹவர் டைம் கொடுத்தாங்க எனக்கு. ஏசப்பா தான் என்னை நல்லாக்கி உயிர் கொடுத்து இங்கே நிற்க வச்சிருக்காரு. தூக்கிட்டு வந்தாங்க. நான் நடக்கிறேன். கர்த்தருக்கு தான் நன்றி சொல்றேன். எல்லா ஹாஸ்பிட்டலையும் சொன்னாங்க காப்பாற்ற முடியாதுன்னு. அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு தைரியமாக போயிட்டோம். காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போறீங்க? வெளியில் சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் இந்த மருந்து ஏற்றினா தான் காப்பாற்ற முடியும்னு. என்ன உடம்புக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க? எஸ்எல்இ ஒரு வைரஸ் ஜுரம். அதுக்கு மருந்தே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வெளியூர்லேருந்து ஒரு பாட்டில் மருந்து வந்து 80,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 4 லட்சம் ரூபாய் மருந்து வாங்கி அது ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் என் உடம்பு நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஜபம் தான் கருத்துல. நாளைக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம். மேல வரும்போது எப்படி வந்து யார் தூக்கிட்டு வந்தது? நடக்க முடியாம உட்கார முடியாது. கை பிடிச்சிட்டு வந்தேன். இங்க உள்ளதான் வந்து தூக்கிட்டு வந்தேன். படிக்கட்டுல மட்டும் ஏற முடியல. தூக்கிட்டு வந்தார்ல. இப்ப நடந்து காட்டு பார்க்கலாம். மேல படிக்கட்டு ஏறி மேல பார்க்கலாம். கரங்களை தட்டி தலைவலின்னு சொல்லி பாஸ்டர் வந்து சொன்னார். 1 வாரம் 10 நாளாக தலைவலி படனி வலி இருந்தது. இப்போ ஜெபம் பண்ணி நான் கீழே விழுந்தோடனே அந்த தலைவலி போயிடுச்சு. அதே மாதிரி அலர்ஜிக்கு ஒரு 15-20 நாளாக அலர்ஜி இருந்தது. அந்த அலர்ஜியும் இப்போ ஜாம் பண்ணதுலேருந்து அரிப்பு எதுவுமே இல்லை. கருத்தல் சோத்து ஆண்டவர் சோத்துறான். ஸ்கின்னும் போல் வந்துருக்குது. தலையெல்லாம் ஒரு மாதிரி அரிக்கு. நைட்டில் தூக்கமே கிடையாது. அலர்ஜி நெஞ்சு ஆண்டியும் அதே மாரி இருக்குது. நெஞ்சுக்கு நேரம் அதுவும் ஒரு அரிப்பு.
நான் 2 நாளாக ரொம்ப அதிகமான அரிப்பு கொடுத்து முகலாம் பொங்கி போச்சு. இங்கெல்லாம் இப்போ எப்படி இருக்கு? பொங்கிட்டு இருந்துச்சு. நைட்டு ஜப்பான தேய்ச்சினால இப்போ இல்லை இந்த சைட்லாம். தலையில் மட்டும்தான் இப்போ பரவாயில்லைங்களா? இப்போ பரவாயில்ல. நாமத்துக்கு சீக்கிரம் வாங்க. மகிமை. முட்டி வலியோட வந்த பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணீங்க, இப்போ முட்டி வலி இல்லைங்க பாஸ்டர். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே எனக்கு ஸ்கின் அலர்ஜி ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆனால் இப்போ தொடர்ந்து 2 மாதமாக ரொம்ப மாத்திரை போட்டால் கூட நிற்கல. நீ அலர்ஜின்னு சொல்லி ஐயா எல்லாரையும் கூப்பிட்டாரு. கர்த்தர் கிருபையால் அந்த அலர்ஜி அந்த ஷோல்டர்லேருந்து உச்சந்தலையில் வரலும் ரொம்ப அலர்ஜியாக அது அடிப்படைத்துக்கு இருக்கும். இப்போ இல்ல. கர்த்தர் கிருபையாக ஆமென். ஹல்லேலூயா. கோழி ஸ்தோத்திரம். காலையிலே வந்ததுலேருந்து அவ்வளோவா வலி கிடையாது. நடந்து நடக்க வழி விடுமா? ஆகாதது